கண்டிக்கின்றோம் 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 அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டிக்கின்றோம் அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டிக்கின்றோம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அனிதா ராதாகிருஷ்ணனை மன்னிப்பு கேள் அனிதா ராதாகிருஷ்ணனை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அனிதா ராதாகிருஷ்ணனை மன்னிப்பு கேள் அனிதா ராதாகிருஷ்ணனை மன்னிப்பு கேள் கண்டிக்கின்றோம் 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 அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டிக்கின்றோம் 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 தோழி அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டிக்கின்றோம் 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 அனிதாவை கண்டிக்கின்றோம் வென்று எடுப்போம் வென்று எடுப்போம் திருச்செந்தூரை வென்று எடுப்போம் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வென்று எடுப்போம் மாமா பயலே மாமா பயலே அனிதா ராதாகிருஷ்ணன் மாமா பயலே மாமா பயலே மாமா பயலே எங்களுக்கு எங்க தலைவர் கடவுள் தான் கடவுள் தான் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி கண்டிக்கின்றோம் கேடு கட்ட கேடி பயில கண்டிக்கின்றோம் கேடு கட்ட கேடி பயில கண்டிக்கின்றோம் ஆனால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற 5 வேட்பாளர்களும் எங்கள் தலைவர் தான் வெற்றி பெற்றார்கள் என்று பேசிக் கொண்டார்கள். நாங்கள் 5 உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொன்னால் உங்களால் 54 உறுப்பினரை ராஜினாமா உங்களால் பண்ண முடியுமா? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? அந்த திராணி உங்களுக்கு இருக்கிறதா? காங்கிரஸை பேசணும் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு தகுதி ஒரு விமர்சித்திய அதை கருமை அவர்களை ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ விமர்சனம் செய்து அந்த கடந்து விட்டாயா? காங்கிரஸ் பேர் இயக்கம் காங்கிரஸ் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் எங்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரையும் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்களையும் தரக்குறைவான தரம் தாழ்த்த வார்த்தைகளால் எங்களை கடுமையான ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார்கள். இதுபோக பொதுமக்களையும் கேடுகட்ட மக்கள் ஓட்டு போட்ட மக்களையும் கேடுகட்ட மக்கள் என்று தரக்குறைவான முறையில் ஒரு இதில் ஓட்டு போட்டவங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் பேசியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிச்சு தான் ஆக்சுவலாக அவங்க என்ன பேசிட்டாங்க, பொட்டப்பயில அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கணேஷ் நகருக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவர் வீட்டில் இருக்காரான்னு மட்டும் கேட்க சொல்லுங்கள். அவர் வீட்டை நாங்கள் முற்றுகையிட போட ரெடியாக இருக்கோம். அதை கண்டித்து தான் இன்றைக்கி தூத்துக்குடி மாநகரத்தில் அனிதா அண்ணாச்சி கண்டித்து அவங்க பேசின சொல்ல திரும்ப பெறணும். காங்கிரஸ்காரங்க மனசை புண்படுற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காத வரை இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் போராடுவார்கள். மன்னிப்பு கேட்காவிட்டால் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் அவர் வீட்டில் முற்றுகையிடப்படும். கணேசருக்கு எப்போ வந்தாலும் அவர் முகத்தில் நாங்கள் பெரிய பூசுவோம். காங்கிரஸ்காரன் இது உண்மை. அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அவர் தொடர்ந்து தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நாங்கள் தூத்துக்குடி மாநகர காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கோம்.